ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எபிசோடு 63 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் இங்கே பார்த்தா பைரட்ஸுக்கும் நம்ம அலைஸுக்கும் சண்டை வரும். அதே பக்கம் பார்த்தா நிரோசா அவள் டக்குன்னு அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு காடை தான் வர வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளே அந்த காடாக மாறுறாங்க. ஆமாங்க, இந்த பயங்கரமாக இருக்கா பாருங்க அந்த கடவுள், இதுவே அந்த நிராசா தான். அவள் அந்த சக்தியை இழக்கிறதுக்காக இவளோட சக்தியை ஃபுல்லாக தியாகம் பண்ணியிருக்கா. அப்படி அந்த சக்தி ஃபுல்லாக வந்தோடனே அந்த இடத்த ஃபுல்லாக அழிக்கிறதுக்கு அந்த கடவுள் பவர் வந்திருக்கும். அதோட போன எபிசோடு முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த பைரட்ஸ் கிங்கு என்னடா இது ஏதோ ஒன்று மேலே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கடவுளோட பவர் இருக்கிற அந்த நிராசா வந்து நிற்பா. அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போவானுங்க. ஐயோ ஏய் கப்பல்லாம் முழுக போதுரா, ஏதாச்சும் பார்த்து பத்திரமா இருக்கடா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்க சில்வர் டிராகன் அப்படியே அசால்ட்டாக பார்த்துட்டு என்னோட பவர் வச்சுட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பான். அந்த நிரோசா காட் பவர் வச்சுட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பா. அங்கே நடக்கிறது எல்லாமே அப்படி லைவா இந்த பக்கம் அந்த எலி பார்த்துட்டு இருக்கோம். இதுதானே ஐடியாவே கொடுத்துருக்கோம். இவனுக்கு பின்னாடி யாரா நிற்கிறான்னு பார்த்தா அந்த காப்ளின், இந்த டவரோட மேனேஜரு. அவன் நம்ம ஹீரோக்கு எதிராகவே நின்றுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜின்னு உனக்கு அழிவு காலம் ஆரம்பண்டா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அச்சச்சோ நிராசா என்ன இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நிராசா நான் விட மாட்டேன், உங்க ஒவ்வொருத்தரையா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு கிடப்பா. இந்த பக்கம் அங்கே இருக்க பைரட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சண்டை போடாமல் எப்படி இந்த சண்டை முடியும், நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருப்பானுங்க. அப்படி வரும்போது சோல் சேசிங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க நம்ம ஜுன்னு வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே அடித்து நாக் அவுட் பண்ணிடுவான். அவங்க எல்லாத்தையுமே அடித்து தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாத்தையுமே ஒழுங்காக போய் சண்டை போடுங்க, மக்களை காப்பாற்றுங்க அப்படி சொல்லிட்டு ஜுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஜுன்னோட ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி பண்ணுவான்ல மேஜிக் பவர், அவன் அங்கே ஜுன்னுக்கிட்ட டேய் நீ வந்து லீடர் கிடையாது, ஜின்னு தான் எங்கள் லீடரு, கொஞ்சம் அடங்கடா அப்படின்னு அவனோட அந்த மிஷின் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எல்லா மிஷினையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லா மக்களையும் அப்படியே ரெஸ்கியூ பண்ணிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜுன்னுக்கிட்ட அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு அப்படி மேலே பார்த்துக்கிட்டு இருந்தா கப்பல்லாம் பயங்கரமாக மேலே பறந்துக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த பைரட்ஸ் கிங்குக்கும் நம்ம அலிஸ்க்கும் பயங்கரமாக சண்டை போய்கிட்டே இருக்கும். அப்படி சண்டை போயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஹீரோ டூத்ரஸ் மேலே பறந்து போயிட்டு ஏய் அலிஸ் உடனே கீழே வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாலுமே அலிஸ் இல்லை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் அதை தனியாக பார்த்துக்கிறேன், உங்களோட ஹெல்ப்லாம் எனக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த பைரட் கிங்கு என்னம்மா நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா, நான் அவனை சிங்கிள்ல நினச்சேன், சரி விடு விடு அவனுக்கு டைம் பாஸ் தான் லவ் பண்ணியிருப்பேன், அவனை பிரேக்கப் பண்ணிட்டு என்ன லவ் பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஜின்னு செம்ம கடுப்பாயிருவான். ஐயோ இவன் அந்த அலிசை செம்மையாக கடுப்பேற்றிட்டு இருக்கானே, அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியாதுன்னு சொல்லும்போது அங்கே பயங்கரமாக வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த நிராசா கடவுள் இந்த ஒட்டுமொத்த இடத்தையுமே அழிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பா. அது எல்லாருமே வாயை பொழுந்து ஐயோ அந்த நிராசா சக்தியை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அழிக்க பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமான ஒரு சூறாவளி வந்துட்டு இருக்கும். அந்த ஜெய்ஜாண்டிக் ஸ்பைரல் சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அழிக்க பார்ப்பா. அங்கே மிகப்பெரிய சுழலே வந்துட்டு இருக்கும். எல்லாருமே ஓடிட்டு இருப்பானுங்க. அங்கே நம்ம தெரசாவும் நின்று என்ன பண்ணுறது தெரியாம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஐயோ நிராசாவை எப்படியா தடுத்து நிப்பாட்டணுமே அப்படின்னு நம்ம டூத்ரஸ் மேலே அப்படி பறந்து போயிட்டே இருப்பாரு. அங்கே பயங்கரமான ஒரு சுழல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டூத்ரஸ் நீ கீழே போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடு அப்படி மேலே போய்கிட்டே இருப்பாரு. அப்படி போய்கிட்டு நம்ம ஹீரோ இங்கே இருக்கிற அலிசுக்கிட்ட அலிசு உடனே நீ கீழே வா இல்லை நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டே இருக்கும்போது டப்புன்னு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அந்த மேஜிக் பவர் என்னன்னா ஆல் ஷேரிங் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஷேர் பண்ணுற அந்த டெக்னிக் மூலமாக நம்ம ஹீரோ அலிஸ் மைண்டுக்குள்ளே போயிடுவான். மைண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அலிஸ் நம்ம ஹீரோ கிட்ட நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், என்ன எதுக்கு இடையில இங்கே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அலிஸ் பேர் சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்கே பாரு உடனே நம்ம இங்கிருந்து வெளியே போகணும், இல்லை நம்ம செத்துருவோம், நீ அந்தளவுக்கு பவர் இல்லை அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம அலிஸ் பேர் என் மேலே உங்களுக்கு என்ன அக்கறை, என்ன எதுக்கு இங்கே கூட்டு வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என் மேலே லவ் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே நம்ம ஹீரோவை அடிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவும் இங்கே பாரு என்னால் இப்போதைக்கு உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நான் காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி வெளியே கொண்டு வருவான். அந்த மேஜிக் பவர் வச்சு இந்த உலகத்திலே நீ தான் எனக்கு ரொம்பவே முக்கியம், அது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி ஒருத்தன் தான் பார்த்தீங்களா அந்த சிஸ்டம் கூட அவன் காப்பாற்றினானே. அங்கே நம்ம சிஸ்டமும் இங்கே நடக்கிற எல்லா கூத்தையும் அந்த சிஸ்டம் பார்த்துக்கிட்டு பரவாயில்லையா பயப்புல ரொம்ப முக்குறான், ஆனால் எது நடக்குமோ அதுதான் நடக்கும், அவன் என்ன பண்ணாலும் கடைசியில் அதுதான் அப்படின்னு அந்த சிஸ்டம் லைவாக இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ அவனோட பவரை வெளியே கொண்டு வந்து அதே நேரத்தில் நம்ம அலிஸ் வேம்பேருக்கும் 2 பேரும் அப்படியே பவரை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை பார்த்துட்டு அலிஸ் வேம்பேர் எனக்கு பயமாக இருக்குது, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ பயப்படாத
உனக்காக எப்போவுமே நான் உன் கூடயே இருப்பேன், உனக்கு என்னன்னாலும் சரி, உனக்கு எதுவுமே ஆகாமல் நான் விடவே மாட்டேன், உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன் அலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அலிஸ் வேம்பர் அப்படி கட்டி பிடிச்சிட்டு லவ் அப்படி வெளியே சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி சொல்லும் போது 2 பேரோட அந்த பவர் அப்படியே ஷேர் ஆயிரும். அப்படியே இங்கே வெளியே பார்த்தா அந்த கடலோட பவர் வச்சு நிராசை அழிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா பாருங்க. அது எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அலிஸ் வேம்பரும் 2 பேரும் பவரை ஷேர் பண்ணோன்னே அவங்களோட கெட்டப்பே சும்மா வேற மாதிரி மாறிடும். நம்ம ஹீரோ கெட்டப்பு வெறித்தனமாக இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி காக்காவோட ரெக்க மாதிரி வச்சு பறந்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அலிஸ் வேம்பேரு சூப்பராக பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அலிஸ் வேம்பரும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா போய் அதை அழிக்க போவாங்க. அந்த பைரட் கிங் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த பொண்ணுகிட்டே நான் சண்டைக்கு போனேன், ஐயோ நான் இங்கிருந்து உடனே எஸ்கேப் ஆறேன்னு சொல்லிட்டு அவன் கடலுக்குள்ளே குதிச்சு எஸ்கேப் ஆக அப்படி கீழே போயிட்டே இருப்பான். அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அலிஸ் வேம்பரும் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த பவரை ஒன்று மிக்ஸ் ஆக்கி அவளை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஒன்றா சங்கிலியில் உருவாக்கி அவளை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அந்த நிராசா பயங்கரமாக கத்திட்டு அட்டாக் பண்ண பார்த்துருந்தாலுமே அந்த சங்கிலியில் அவளை வந்து பிடிக்க பார்க்கும். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அலிஸ் 2 பேரும் ஒன்றா கை கோத்து இப்போ இவளை தோக்கடிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அலிஸும் இப்போ நேருக்கு நேராக அப்படி பார்ப்பாங்க பாருங்க. ஒரே லவ் தான். அப்போ நம்ம ஹீரோ ஜாயிண்ட் ஸ்கில் அப்படின்னு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அப்படி நெருப்பை வெளியே வச்சு டெரசியஸ் ஸ்பியர் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போடுவான் பாருங்க. அந்த அட்டாக்கு செம்ம ஸ்பீடாக போய் அடிக்கும். அது கீழே இருந்தெல்லாம் வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இந்த பக்கம் அந்த டீமன் கார்டு லைவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு, என்னால் அடக்க முடியல, நானும் உள்ளே போய் சண்டை போட போவா அப்படின்னு சொல்லும்போது அவனோட அசிஸ்டன்ட் தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். செம்ம காமெடியாக இருக்கும். இந்த பக்கம் அந்த கடவுள் இருக்க அந்த நிராசா நான் விட மாட்டேன், நான் எப்படி தோப்பேன், எனக்கு முன்னாடி மண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவளோட பவர் வெளியே கொண்டு வருவா. அப்படி கொண்டு வந்தாலுமே அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோட பவரை அவளை அப்படியே அட்டாக் பண்ணி தோக்கடிக்க பார்க்கும். அதை பார்த்து அவள் ஐயோ நான் எப்படி தோப்பேன், ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட நான் எப்படி தோப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அலிஸும் ரொமான்ஸ் பண்ணிட்டு அந்த நிராசாவை அப்படியே போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அலிஸும் விட மாட்டோம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அழிப்போம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா கத்திட்டு அந்த நிராசாவை அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. அந்த நிராசா ஏன் எப்படி நடக்குது, என்னோட பவர் வச்சு நான் தோக்க முடியாது, நான் இவங்ககிட்ட எப்படி தோக்குறேன், நான் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி இந்த கடவுள் சக்தியை வாங்கியிருக்கேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கத்திருந்தாலுமே நம்ம ஹீரோவும் அலிஸும் பண்ண அந்த அட்டாக்ல அவள் தோத்துடுறா. அது கீழே இருந்து எல்லா பைரட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னது அவனை தோக்கடிச்சிட்டாங்களா அவங்க 2 பேரும் சேர்ந்து வா அப்படி. அப்போ நம்ம ஹீரோட பவரும் அலிஸோட பவரும் அப்படியே ரிலீஸ் ஆயிரும். 2 பேருமே அப்படி நார்மலான அந்த காஸ்டியூமுக்கு வந்துருவாங்க. 2 பேருமே அப்படி கீழே குச்சிட்டு இருக்கும்போது அப்போ அலிஸ் வேம்பர் நம்ம ஹீரோ பார்த்து இப்போ எனக்கு புரியுது நீங்க எதுக்கு ஏன் மேலே லவ் காட்டலன்னு எனக்கு புரியுது, ஐ லவ் யூ அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு கீழே குச்சிக்கிட்டே இருப்பாளா. நம்ம ஹீரோவோ அடியே ஒண்ணுமே கேட்கலடி, காத்து சத்து தானே கேட்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம அலிஸ் வேம்பர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லுவாளா. அது மட்டும் நம்ம ஹீரோக்கு ஏதோ லைட்டாக கேட்டிருக்கு போல இருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பா. ஆனால் கீழே நிற்கிறவங்களுக்கு அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது தெரிஞ்சிடும். யாரை யாரு அது தெரசா தான், ஈவில் தெரசா அப்படி நம்ம தெரசாவை பார்த்துட்டு என்ன உனக்கு பொறாமையா இருக்கா, நீ முதலே முந்திருக்கலாம் பாரு அவள் உள்ள பூந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் தெரசா நல்ல தெரசா கிட்ட சொன்னா. நல்ல தெரசா அப்படி சிரிச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டு நல்ல மனசோட இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா அந்த பைரட் கிங் தண்ணிக்குள்ள குதிச்சவன் ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப மோசமான ஆளா இருக்கா, நான் வேற பொண்ணை தேடிக்கிறேன்ப்பா, சரி சீக்கிரம் இங்கே தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ அந்த பொண்ணு படக்குன்னு பின்னாடி வந்து, அதாவது நம்ம அலிஸ் கூட இருந்துப்பா பார்த்தீங்களா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பொண்ணு, அவள் டப்புன்னு பார்த்தா அங்கே பைரட் கழுத்தை அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னோட அலிஸ் கிட்ட நீ இப்படி நடந்துடக்கூடாது, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, இந்த தண்ணிக்குள்ளேயே உன்னை மூழ்கடிச்சு சாகடிக்கிறேன் அப்படின்னு அந்த பைரட் அப்படி உள்ள எடுத்துக்கிட்டே போயிடுவா. அப்படியே கேட்பா. இந்த பக்கம் அந்த நிராசா பவர்லாம் போய் அப்படி பீச் ஓரமாக படுத்து கிடப்பா. அப்போ அங்கே இருக்கிற அருணும் சந்திராவும் 2 பேரும் வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருணும் சந்திராவும் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிரோசா நீங்கள் எதுக்கு என் கூட இருக்கீங்க, நான் உங்களை அவமானப்படுத்தினால என்னை விட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அருணும் சந்திராவும் நாங்கள் ஸ்லம்மில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ தான் எங்களை காப்பாற்ற வந்த, நீ தான் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கண்ணீர் வடித்து சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நிரோசா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு முக்கியமானவங்க யாரும் அப்படி சொல்லிட்டு தெரியாமல் தேவையில்லாத வேலையில் நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அப்படி இறக்குற மாதிரி போவா. அதை பார்த்துட்டு அருணும் சந்திராவும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அலிஸு அப்புறம் மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பைரட் கிங்க தண்ணிக்குள்ளே கொண்டு போனா பார்த்தீங்களா, அவளை எவனோ ஒருத்தன் காப்பாற்றி கப்பலில் ஏற்றுறான், அவள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரட்ஸ் தான் காப்பாற்றி இருந்திருக்கானுங்க. அவள் டப்புன்னு இருந்துச்சு, என்ன நான் உயிரோடு தான் இருக்கானா, அவனை கொன்னுட்டேன், என்னோட அலிஸ்கிட்டே எப்படி நடந்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இரவும் 29வது ஃப்ளோரோட பாஸை நம்ம முடிச்சிட்டோம்,
அவன் நிரோசாவும் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருப்பான். அந்த நிரோசாவும் செத்து போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அலீஸும் செம்ம ஜாலியாக இருப்பாங்க. அங்கே டென்ட்டில் இருக்குங்க மரியா அவங்க எல்லாருமே சோபா ஒரு வழியாக அந்த 29வது ஃப்ளோரை முடிச்சாச்சு, நம்ம இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது ஸ்க்ரீன் பாப்பப்பாகி இங்கே ஒரு பேரழிவு நடக்க போகுது, அது 47 மணி நேரத்தில் நடக்க போகுது, அந்த பேரழிவு நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால அந்த டவரை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதை பார்த்துட்டு எல்லாருமே பதறிடுவானுங்க. என்னடா இது பேரழிவு நடக்க போதா, இது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தெரசா அங்கே வந்து நிற்கிற பார்த்து தெரசா அங்கே நிற்கிறாங்க, அதனால நம்மளுக்கு கவலை இல்லை, அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அலீஸும் தலையை தோடிட்டே அப்படியே உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம தெரசா அப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் ஏதாவது சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான், எல்லாருமே அடுத்த சண்டைக்கு ரெடி ஆகுங்க, யாருமே செத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலீஸும் நம்ம ஹீரோ ரெடியாக இருப்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோ ஒரு ஹாலோகிராம் மாதிரி ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீனை உருவாக்கி இங்கே பாருங்க இங்கே ஒரு பேரழிவு நடக்க போது சொல்கிறாங்கல்ல, அந்த பேரழிவு வேற ஒன்றும் இல்லை, அதுதான் அண்டர் வாட்டர் சிட்டி அட்லாண்டிஸில் நடக்க போகுது, அதை நம்ம தடுத்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அலீஸும் அங்கே அட்லாண்டிஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த டூத்லெஸ் கிட்ட டேய் நீ மேலே நின்று எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோ, தெரசாக்கு நீ தான் பாதுகாப்பு புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டூத்லெஸும் ஓகே பாஸ் அப்படி சொல்லிட்டு சல்யூட் அடிக்க ரெண்டு பேருமே அப்படி சூட்டை போட்டு அதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. நம்ம தெரசாவும் உள்ள மெர்மெய்ட்லாம் இருப்பாங்கல்ல, கடற்கரைலாம் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இவங்க உள்ளே குதிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. எல்லாருமே ரெடி சீக்கிரம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலீஸும் நம்ம ஹீரோவும் ரெடியாக இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டோபஸோட கை மாதிரி ஒன்று இருக்கும், அதை நம்ம ஹீரோ கொடுத்து இதை வாய்க்குள்ளே போடு, இதை முழுங்கினாதான் தண்ணிக்குள்ளே ஒன்றால் மூச்சு விட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அலீஸ் என் பேருக்கு ஐயையோ கன்றாவியாக இருக்கேன் நான் துப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை துப்ப வருவா. நம்ம ஹீரோ வாயை பொதிட்டு அப்படி தண்ணிக்குள்ளே குதிச்சிருவாரு. தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு அப்படி உள்ளே போகும்போது முழுங்கிடணும், வெளியே துப்புனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம அலீஸ் வேம்பேர் அந்த முழுங்கிடுவா. முழுங்கினதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே மீன்கள் மாதிரி அவங்களாலையும் மூச்சு விட முடியுது. நம்ம ஹீரோவும் அலீஸ் வேம்பேர் அப்படி போகும்போது அலீஸ் வேம்பேர் அவளோட ரெக்கையை திறந்துட்டு செம ஸ்பீடாக போயிட்டு இருப்பா. வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த அட்லாண்டிஸ் சிட்டிக்கு வந்துருவாங்க. சிட்டிக்கு வந்து பார்த்துட்டு என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குது, இதுவா அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஒரு மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த அட்லாண்டிஸை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சரை உருவாக்கி அனுப்பி வைப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த மேனேஜரு, இந்த டவரோட மேனேஜரு அந்த எலியை போட்டு அடிச்சுட்டு என்ன உதவாக்கிற, உன்னால் ஒன்றும் ஆகாது, ஒரு வேலையை கொடுத்து அவனால் பண்ண முடியுதா, சரி விடு, அடுத்ததா இதை விட ரொம்ப பயங்கரமான ஒரு கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அவனை எப்படியாச்சும் கொன்னே தீரணும், அந்த ஜின்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த அட்லாண்டிஸில் பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே மெர்மெய்ட், அதாவது கடற்கனி உருவத்தில் தான் இருக்காங்க, பாதி மனுஷன் பாதி மீன். அங்கே இருக்க ஒருத்தன் வந்துட்டு இங்கே பாருங்க நம்ம மனுஷனும் ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்ஸும் அட்டாக் பண்ண வந்திருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் அப்படி வாயை பொழந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண வரும். அங்கே நம்ம ஹீரோவும் வந்து நிற்பான் பாருங்க, அங்கே மனுஷனும் நிற்கிறான், வித்தியாசமான மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்டலாம் வந்துட்டு ஏய் உங்ககிட்ட இருக்கிறதுல விலை உயர்ந்த புதையல் என்ன, அதை என்கிட்ட கொடுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா நிற்பாரு. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.